சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே, உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். வரப்போகிறது இன்னும் புத்தாண்டுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இங்கே சிறிதான ஒரு கொண்டாட்டம் செய்கிறோம். நீங்களும் உங்களோட கலந்து கொள்ளுங்க. எப்படி நீங்கள் எல்லாரும் கொண்டாடுறீங்களா? கொண்டாடுங்க. ப்ரைஸ் அலோட். வணக்கம். பாருங்க, இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் கொண்டு வந்து இருக்கிறார்கள். நான் ஸ்ரீலங்கன் சாப்பாடு இங்கே பாருங்கள், இறால் பொரியல், மற்றது சோயா மீட்டும் உருளைக்கிழங்கும், இங்கே இருக்குது கத்திரிக்காய் குழம்பு, அடுத்து கட்லெட் கொஞ்சம் கொண்டு வந்தேன் நான். இங்கே பாருங்கள் கட்லெட் கொண்டு வந்தேன் நான். அடுத்தது ரைஸும் கொண்டு வந்துருக்குறேன் நாங்கள் வச்சுருக்கு. இன்னும் வந்துகொண்டே இருக்கிறார்கள். இங்கே இது வேறு வேறு ஆட்கள் கொண்டு வந்திருக்கணும். எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இந்த 10 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் விஷ் பண்ணுவோம். நீங்கள் எங்களோட கூட இருங்க. அப்படி நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் என்னென்ன ஆண்டவர்கிட்டேருந்து நன்மையை பெற்றீங்க? ஏராள நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி அவர் பாதையில் நெய்யா பிடிக்கிட்டு வேதம் சொல்கிறபடி நான் எங்களை பாதையில் எல்லாத்தையும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்தார். இந்த நாள் கடைசி மாதம் கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேணும். புதிய வருடத்தில் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தன்னுடைய மகிமையை காண்பான்னு சொன்னபடி விசுவாசத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இதை நாங்கள் ஒரு சுவிசேஷ பணியாகத்தான் செய்கிறோம். காரணம், சுவிசேஷம் எல்லாருடைய தலையின் மேலும் விழுந்த கடமை. நாங்கள் சுவிசேஷம் சொல்லாது விட்டால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க இயலாது. ஆகவே அவருக்கு பிரியம் ஒவ்வொருத்தரும் வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆறுதல் அடைய பண்ணுறது மாத்திரமில்லை, விடுதலை அடைய வேணும். அவருடைய வார்த்தை போய் வெறுமனே திரும்பி வராது. ஆகவே அதற்காக செய்கிறோமே ஒழிய வேறு எதுக்காக நாங்கள் செய்யலை. ஆகவே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் எங்களோடு கூட இருங்கோ. ரிஷி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா? ஓகே. நீங்கள் இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து பல நன்மைகளை பெற்றீர்கள் தானே? கர்த்தர் உங்களை நடத்தின விதங்கள் எல்லாம் அதிசயமானது, இல்லாததை இருக்கிறது என்று சொல்லி அழைக்கிறது. எப்படி நீங்கள் ஆண்டவற்றை அன்பை உணர்ந்தீர்கள், ருசித்தீர்கள்? சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்தது இந்த வருஷம். கடவுள் கிருபையாலே மற்றும் நிறைய நன்மைகள் ஆண்ட தந்தவர். ஓகே. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். எங்களை பாதுகாத்துக்கிறார். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருந்தார். ஸோ நாங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம். இன்றைக்கு வந்து அது காட்ஸ் ப்ரெசன்ஸில் நாங்கள் வந்து அடுத்த இயரை நாங்கள் க்ராஸ் பண்ணுறது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ இங்கே வந்து இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களோட சர்ச் மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ நாங்கள் நிறைய பாட்டுகள் பாட போகிறோம். ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்த போகிறோம். ஸோ நீங்களும் ஸ்டே டியூன் பாருங்கள். இன்னும் நிறைய இதுகள் இருக்குது. ஓகே, எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு. ஆமென். எல்லா மகிமையும் வேறு ஒரு ஆளுக்கு. பாருங்கள், நல்ல அழகாக இந்த செய்யட்டை செய்திருக்கிறாங்க. ரிங் மாதிரி வச்சு இந்த 2 பிளேட் அப்படி பாருங்கள். நல்லா இருக்குண்ணா. டின்னர் எல்லாம் ஓகே ஆச்சு. இன்னும் வந்துகொண்டு இருக்கணும் தான். டைம் ஆகிறபடியாக இந்த டைமுக்கு வாங்க வந்துன்றதுக்காக எல்லாரையும் சாப்பிட்டு சொல்லுகிறார்கள். சாப்பிட போகிறோன்னு பாருங்கள்.
பொன்னனே ஹாப்பி நியூ இயர். God bless you. புது வருட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். நல்ல சிறப்பாக முடிந்தது ஆராதனைகள் எல்லாம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு செல்றதுக்கு ஆயத்தமாகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது அருகாமையில் உள்ள ஆலயத்திலிருந்தோ கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருவார். எந்த ஒரு ஈவும் பூரண வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினாலே அருளப்படுகிறது என்ற வண்ணமாய் உங்களை எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. God bless you all. Stay happy. Thanks for watching our vlog. Bye bye.